தாத்தா இந்த மாதிரி உனக்கு இவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்கிற வீட்டை நீயே வாங்கிக்கோன்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரி கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. ஆனால் விஜய் ரொம்பவே சந்தோஷத்தோட, அட இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே ஏன் தோணாமல் போயிடுச்சு, அவ்வளோதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், அந்த வீட்டை நாம தான் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு காவிரியை எப்படியோ சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா போதை போட்டதுனால காவிரி கிட்ட அது இதுன்னு ரொமான்டிக்காக இல்லாமல் மட்டும் இல்லாமல் அவங்கள கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரியும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு காவேரி என்னதான் விஜயை கொஞ்சம் அமைதிப்படுத்த ட்ரை பண்ணாலும் இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட ரொம்பவே குழப்பத்தோடு அவங்க, எங்க அங்கே அந்த வீட்டை நம்ம வாங்கினா சரி வருமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கங்காக்காவும் யமுனாவும் கண்டிப்பாக நம்ம அந்த வீட்டை வாங்குறோன்னா ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல, ஆனால் விஜயும், இங்கே பாரு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, உனக்கு அந்த வீட்டை வைக்கக்கூடாது, உனக்கு அந்த வீடு சென்டிமெண்ட் மாதிரி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த வீடு வெறும் வீடு மட்டும்தான். அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பணத்தை நம்ம கொடுக்க போகிறோம். ஏன் நான் கம்மியாக கூட கொடுக்க மாட்டேன். அந்த வீடு கரெக்டாக எவ்வளோ ரேட்டுக்கு போகுமோ அவ்வளோ ரேட்டை கொடுத்தே நம்ம அந்த வீட்டை வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த வீடு உன் பேர்லேயே இருக்கட்டும்னு சொல்ல, இதை கேட்டுட்டு காவேரி மறுபடியுமே ரொம்பவே தயக்கப்படுறாங்க. ஆனால் விஜய் தான் காவேரியை எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த நாளை ஓட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காவேரி எந்திரிச்சு வெளியே வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நேரம் விஜய் கிட்ட ரொம்பவே பாசமாக பேசிக்கிட்டு இருந்த பாட்டியும் காவேரியை பார்த்த உடனேயே மறுபடியும் ஏதோ சண்டை போடுற மாதிரியே எடக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஆனால் அவங்க பேசும்போது உண்மையாகவே காவேரி மேலே கோபமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன் விஜய்க்கும் அப்படி தான் தெரியுது. பட் காவேரி சும்மா பாட்டி நம்மக்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறது சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவே விளையாட்டுத்தனமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் விஜயும் இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு பயந்து போய் நான் காவேரியை என்னோடய ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, உடனே காவேரியும் அப்படியே வரும்போது நம்ம என்னோடய வீட்டுக்கு போயிட்டு வரலாம், ஏன்னா நாளைக்கே தீபாவளி இல்லை, அதனால் தீபாவளிக்காக இந்த வருஷம் பலகாரம் எல்லாத்தையுமே எங்கள் அம்மா சுட்டு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக விஜயை கூட்டிட்டாங்கன்னு போகும்போது விஜயும் அவங்க எங்கள் பாட்டியும் காவேரியும் சண்டை போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு தன்னோட மனசில் இருக்க பயத்தை காவேரி கிட்ட ஓப்பனாகவே சொல்ல, ஆனால் காவேரி அதை பெருசாக எடுத்துக்காம நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா விளையாட்டுத்தனமாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் காவேரி நினச்ச மாதிரியே சாரதா வீட்டில் பலகாரம் எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பராக சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் யமுனாவும் அங்கே வந்து அவங்க அம்மா செய்கிற பலகாரத்தை சூடாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, சாரதா கங்காவுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி பார்த்து பார்த்து பலகாரத்தையுமே செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கங்காவும் ரொம்பவே ருசித்து அந்த பலகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இதுக்கப்புறமா கண்டிப்பாக காவேரி வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் இவ்வளோ நேரம் நல்லா இருக்க கங்காவும் யமுனாவும் மறுபடியுமே சண்டைக்கு போக போகிறாங்க. மறுபடியுமே குடும்பத்தில் என்ன பிரச்சனை வர காத்திருக்கோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பாட்டியோட கோபம் உண்மையானது தான் சொல்லிட்டு காவேரி என்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டி காவேரி மேலே இருக்க கோபம் எல்லாத்தையுமே போக்கிட்டு அவங்கக்கிட்ட பழையபடி எப்பவும் போல் சந்தோஷமாக பேசினா நல்லா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?